ரூமில் தூக்கம் வரலன்னு சொல்லி வெளியே வந்தேன். ஏன்னா ரூமுக்குள்ளே வந்து நிறைய கொரட்டை சத்தம், தூக்கம் வரமாட்டேங்குது எனக்கு. என்ன டைம் ஆகுது? கரெக்டாக 1:33 டைமு. தூக்கமாக இல்லை கொரட்டை சத்தத்தால் என்னால். ஆனால் இங்கே வந்து மைண்ட் ரோட்டுக்காக தான் வந்து பார்த்தாவே பாருங்கள், மெட்ரோ வேலை நைட் ஃபுல்லாக நடக்கும்னு நினைக்கிறேன். எப்படி தான் வேலை செய்கிறாங்க தெரில நைட்டில். ஏன்னா நைட்டில் வந்து வேலை செஞ்சு நைட்லேயே வேலை செஞ்சு அவங்களுக்கு பழகிச்சு என்னன்னு தெரில. தூக்கம் வரலன்னு சொல்லி நான் எழுதி வந்துடுறேன். ஆனால் ஒரு நைட்டு தூங்கலைனாக்கா வேலைக்கு போகிறதுக்கே வந்து மனசே வராது எனக்கு. ஏன்னா உடம்பெல்லாம் சோர்ந்து போவோம், உடம்பெல்லாம் வலிக்கும் தூக்கமே வரலன்னா எனக்கு நைட்டில். இங்கே வந்து என்ன செய்வேன், மோர் குடிச்சிட்டு போவேன் இங்கே வந்து நைட்டில் தூக்கம் வரலன்னா. ஏன்னா வீட்டிலலாம் என்ன ஊர்லலாம் சொல்லுவாங்க, வயிறில் வந்து சூடு இருந்துச்சுன்னா, வயிறுக்குள்ளே சூடு இருந்துச்சுன்னா நைட்டில் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. சரி இங்கே வந்து வேலை நடக்குது, இங்கேயே நான் நான் ரூமாண்டே போயிடுறேன். நான் ரூமாண்ட கொஞ்சம் நேரம் வெளியே உக்காந்துட்டு தூக்கம் வந்துச்சுன்னா ரூமுக்குள்ளே போய் தூங்குறேன், இல்லைன்னா வெளியவே உட்காந்து இருப்பேன். சரி அப்படி போகலாமா நம்ம? சரி. உங்களுக்கெல்லாம் தூக்கம் வரலன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தயவு செய்து. நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட்ஸில் சொன்னா தானே எனக்கு தெரியும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, என்ன உங்களுடைய இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது புரியல, அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக், ஷேர், கமெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும், எல்லோரும் கேட்குறாங்க. யூடியூப் பிளாக்கர்லாம், யூடியூப்பில் ரீல்ஸ் செய்கிறவங்கெல்லாம் எல்லோரும் கேட்பாங்க, நானும் கேட்குறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன இது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு கோயில் வர வழியில். இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, குறிஞ்சி ஸ்கூல் ஹை ஸ்கூல். ஆமாம், குறிஞ்சி ஸ்கூல் பேர். இது நம்ம கோயில். ஊர் விட்டு வேலை வராங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் தான். இவரும் அதே மாதிரி நினைக்கிறேன். அங்கே ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, வீட்டில் வந்து தூக்கமே வராது. தூக்கம் இல்லாமல் இதை இப்படி ஒன்று அப்படி ஒன்று. எதனால நைட்டில் தூக்கம் வர்றதில்லை? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி என்னுடைய கருத்துப்படி என்னன்னாக்கா, நைட்டில் வந்து ஒரு 7 மணிலேருந்து 7:30 வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டிங்கனாக்கா நைட்டில் நல்லா தூங்கலாம். நீங்கள் அப்படி சாப்பிடாமலே இருந்துட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நைட் டைமில் தூக்கம் உங்களுக்கு வராது. 7 மணி இல்லைன்னா 7:30 நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுடணும். சாப்பாடு என்ன சாப்பிட்றீங்க சாப்பிட்லாம், உங்களோட விருப்பம். எத்தனையோ வகை இருக்குது சென்னையில் இப்போல்லாம் சாப்பாடு. நைட் டைமில் பிரியாணி கூட இருக்குது. ஏன்னா சரியான வளர்ச்சி சென்னையில் வந்து. சென்னை மாநகராட்சியில் வந்து சரியான வளர்ச்சி. நான் யோசிக்க கூட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி. அதே மாதிரி சாப்பாடு வகையில் பிரச்சனையே இல்லை. எல்லா வகையான சாப்பாடு கிடைக்குது சென்னைக்குள்ளே. அன்டைமில் கூட கிடைக்குது. அதான் பாதி ராத்திரியில் கூட வந்து பிரியாணி கிடைக்குது சூடாக. ஆனால் இது ஒரு நம்ம கோயில் ஒன்று. போகலாமா? அவங்க இருக்கட்டும் பாருங்கள். அவங்கெல்லாம் வந்து நம்ம நண்பர்கள். திடீர்னு நம்மளை பார்த்து வந்து பேசுவாங்க, திடீர்னு பேசாமல் இருப்பாங்க. என்ன சொல்கிறது, இரவு ஏன்னா எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க.
என்ன சொல்கிறது, நன்றி உள்ள ஒரு வாட்ச்மேன் சொல்லலாம். ஏன்னா நன்றின்னு சொல்கிற வார்த்தை வந்து நாய்ங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க நிறைய பேர். மனுஷனை பார்த்து ஏன் சொல்கிறது இல்லை நன்றி உள்ளவன்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா மீசக்கார நண்பா ஈமே பாட்டில் தான் அப்படி இருக்குன்னு நீங்கள் நிஜ உலகத்தில் யாரும் வந்து சொல்ல மாட்டேங்கிறேன். அதே மாதிரி நன்றி உள்ள நாய். நிறைய பேர் வந்து மனுஷனை வந்து நாயின்னு திட்டுவாங்க. அதோ கரெக்டாக வந்து பேசுகிறான் பாருங்க ஒருத்தவங்க அங்கே. வேட்டை நாய் அது. யாரும் வந்து சின்ன வயசு வரைக்கும் நல்லா வளர்த்துக்கிறாங்க, வயசு ஆக ஆக எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டு போயிட்டுக்கிறாங்க. நாய், வேட்டை நாய், தமிழ்நாட்டு வேட்டை நாய். பயங்கரமாக இருக்கும் சத்தம் கூட. அந்த கொலைக்கிற சத்தம் வந்து அந்த நாய்க்கு வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். தூரமாக கேட்டோன்னா அந்த நாய் தான் கொலைக்குதுன்னு சொல்லி உங்கள் என்ன சொல்கிறது, செவி காது சொல்லும். நம்ம தமிழ்நாட்டு நாய் அங்கே கொலைக்குதுன்னு சொல்லி நீங்கள் காதே உங்களுக்கு காட்டி கொடுத்துடும். எங்கே ஓலா, ஊபரு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் இப்படி போயின்னு வந்து நிற்பாங்க. நைட் டைமில் கூட சாப்பாடு டெலிவரி பண்ணுறவங்க, கொரியர் மேனுங்க நிறைய பேர் வந்துன்னு போயின்னு தான் இருப்பாங்க. கொரியர்னாக்கா அந்த சாப்பாடு டெலிவரி பண்ணுறவங்க, கொரியர்னாக்கா அந்த இதெல்லாம் சொல்லிவிடுங்க பாருங்க. நான் சொல்கிறது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுன்னு சொல்லி நினச்சின்னு போயிடுங்க. அதெல்லாம் கிடையாது. டெலிவரினாக்கா சாப்பாடு மொபைலில் ஆர்டர் பண்ணால் அவங்க வருவாங்க. நிறைய பேர் இப்படி வந்துன்னு போயின்னு பாதி ராத்திரி எப்படி ஒரு 2:30 மணிக்கு அங்கே நான் இருக்கிற ரூமாண்ட வந்து ஒரு காலையில் ஒரு 2:30 மணிக்கு 1:30 மணிக்கோ கேக்கு யாரோ இங்கே ஆர்டர் பண்ணிட்டுக்கிறாங்க. அட்ரஸே கிடைக்கல. கடைசியாக இருக்கும் அவர் சொல்கிற அட்ரஸ் எனக்கு புரியவே இல்லை. நானும் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். கடைசியாக அப்பா நான் தான் இந்த ஊர் கிடையாதுப்பா, நான் வெளியூருக்காரன்னு சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை. ஏன்னா அட்ரஸ் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா போய் கடைசியாக அவர் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போனாரா இல்லை கொடுத்துட்டு போனாரான்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும். அதுக்கப்புறமா நானும் ரூமில் போய் பார்த்துட்டேன். வெயில் காலத்தில் வந்து ரூம்குள்ளே படுக்கணுன்னாவே அனல்னு சொல்லலாம். பீடி வாசனை, அப்புறமா அந்த புகலை வைப்பாங்க அந்த வாசனை நிறைய இருக்குது. சொல்ல வேண்டியது என்னன்னு சொல்கிறது, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு தான் போகணும். பேசுனா பிரச்சனை வரும். அதே மாதிரி கொரட்டை சத்தம் இதுவும் பேசக்கூடாது. இருந்தாலும் என்ன சொல்கிறது, அவங்களாவது நல்லா தூங்கட்டும்னு சொல்லி நான் வெளியே வந்துடுறது. இது மாதிரி நம்ம ஊர்லலாம் வந்து இந்த மாதிரி சுற்றினா ஆவி உடம்புல ஏறிச்சு, அதனால தான் சுற்றுறான்னு சொல்லி ஒரு மந்திர ஓத கூட்டின்னு போயிடுவாங்க. அப்படிங்களா? நீங்கள்லாம் வந்து நைட்டு வாட்ச்மேனுங்க, நான் நன்றி உள்ள வாட்ச்மேனுங்க. அதுவும் அதே மாதிரி வந்து பசின்னு வந்து யாராவது உதவி கேட்டால் தயவு செய்து செஞ்சிடுங்க. மனுஷனுக்கும் சரி ஜீவனங்களுக்கும் சரி எல்லாமே உயிர் தான். பசி எல்லாருக்கும் ஒன்று தான். பசிக்கு மேலே யாரும் கிடையாது. பசி தான் உலகத்தில் எது இல்லைனாலும் வாழ்ந்துடலாம். ஆனால் பசியை மட்டும் அடுக்கவே முடியாது. உலகத்திலே ரொம்ப ஆபத்தான விஷயம் எதுன்னு என்ன கேட்டால் பசின்னு தான் சொல்லுவேன். கோவத்தை சில சமயத்தில் அடக்கிடலாம், சில சமயத்தில் தான் அடக்க முடியாது. பல சமயத்தில் அது கோவம் வெளிப்படுத்துறது. அதே மாதிரி தண்ணி தாங்க ஓரளவுக்கு தாங்கிடலாம், அதுக்கப்புறமா தாங்க முடியாது. புரியுதுங்களா? பசி கண்டிப்பாக தாங்கவே முடியாது. இது ஒரு கருப்பி இது என் மேலே ரொம்ப பாசம். இந்த கருப்பிக்கு என்னை பார்த்தாவே கொலிக்க அந்த அந்த கொலிக்கிற சத்தம் கேட்டு பழகிச்சு.
அது கொலிச்சாவே வந்து கருப்பி அங்கே கொலிக்குதுப்பா யாரையோன்னு சொல்லிடுவேன் நான். ஆனால் நாய்ங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு நாயை வந்து அந்த கொலிக்கிற சத்தம் கேட்டாவே ஒரு கம்பீரமாக இருக்கும், மூச்சு வாங்குது. ஏன்னா வயசாகிடுச்சு இல்லை, வயசு ஆக ஆக வந்து முட்டி வலி, கண் எரிச்சல், தூக்கம் வர மாட்டேங்குது, தலைமுடியெல்லாம் தானாக நிறைய பேர் கொட்டிடுது இப்போ சின்ன வயசுல. அதேமாரி எனக்கும் கொட்டிச்சு. அதுக்கும் என்ன சின்ன வயசுன்னு நினைக்க போகிறீங்க? எனக்கு ஆகுது ஒரு 58 ஆகும்னு நினைக்கிறேன். சொன்னல அதாங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எங்களுக்கெல்லாம். சாப்பாடு டெலிவரி பண்ண போகிறாங்க, ரொம்ப கஷ்டம். நைட் டைம்லலாம் டெலிவரி பண்ணுறது, ஓலா ஊபருக்காரங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் வந்து தப்பாக லொக்கேஷன் மாற்றி போட்டுறாங்க. அதெல்லாம் கரெக்டாக போடுங்க தயவு செய்து. உங்கள் தெரு பேர், உங்கள் வீட்டு டோர் நம்பர் தெரியாதா? நீங்கள் இருக்கிற இடம் தெரியுமா? தெரிஞ்சால் மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள். தெரியாத போது எதுக்கு ஆர்டர் பண்ணி அவங்கள ரொம்ப, ஏன்னா தொழில் செய்கிறாங்க அவங்க ஒரு முழு மனசோடு செய்வாங்க. அவங்கெல்லாம் முழு மனசோடு தொழில் செய்கிறவங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் போடுங்க தயவு செய்து, சரிங்களா? முழு மனசோடு செய்கிறாங்க, அது இருக்கும் பாருங்கள். என்னங்க தப்பாலாம் நினைக்கலாம், சொன்ன இருந்தால் மனுஷனுங்க. வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லை. ஆனால் நைட் டைமில் வந்து சாப்பிட்லன்னா தூக்கம் வராது. இதே கருத்து தான் எப்போவுமே எனக்கு. எல்லாம் சாப்பாடு டெலிவரி பண்ணுறவங்க தான், ஸ்விக்கி ஜொமேட்டோ, அதான் உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்கிறது. சரி, இந்த பிளாக் இந்த ரீல் வந்து இதோட நிறுத்திடலாம். ஏன்னா என்ன பேசணும்னு புரிய மாட்டேங்குது. நாளைக்கு முடிஞ்சால் பேசுகிறேன். ஷேர், கமெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க.